ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா சிறுபருப்பு பாயாசம் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். சிறுபருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம் கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் முந்திரி, அப்புறம் நொய் பச்சரிசி நொய் இதே மாதிரி உடச்சி ஊற வச்சுருக்கேன். இது ஏலக்காய் இந்த ஸ்பூனில் தான் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பச்சரிசி, 4 ஸ்பூன் சிறுபருப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 1/4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பச்சரிசி நொய் உடச்சி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நம்ம தேவையான அளவு, ரெண்டுமே நல்லா குழஞ்சி வேகிற அளவு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன். போட்டுட்டு குக்கர் நல்லா 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க மூடிட்டு. இந்த பாயாசம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்கள். 3 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும். இந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்யறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஏலக்காய் தட்டி வச்சதையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் நான் கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெல்லம் சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நாட்டு சக்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முந்திரியும் இதையும் அதில் தாளித்து கொட்டிடலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நீங்கள் வேணும்னா நிறைய கூட சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி தேங்காவை போட்டு பொடி பொடியாக அரிஞ்ச தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூட முந்திரி எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை தாளித்து இதில் கொட்டியாச்சு. இப்போ நம்மளோட பாயாசம் ரெடி. இதை சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், சூடாக அப்படியேவும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் அடிக்கடி செய்வோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டிஷ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.